வெல்கம் டு த கிளாஸ் மை டியர் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 ப்ரோஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்கிற 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். படிக்கலாமா? ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த 2 மார்க்ஸ். Why did the seagull fail to fly? சீகள் பறப்பதற்கு ஏன் தோற்று போனது? The seagull failed to fly because he was afraid to fly. ஏன் பறக்கிற விஷயத்தில் தோற்று போச்சு? Because he was afraid. அவன் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்ததுனால அவனால் பறக்க முடியலை. எந்த ஒரு செயலையுமே நம்ம பயந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கேள்வி போகலாமா? What did the parents do when the young seagull failed to fly? When the young seagull failed to fly, his parents scolded him and threatened him to let him start on the ledge. சரி, அவன் பறக்கிறதுக்கு பறக்கிற விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டானா உடனே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அதுக்காக என்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா they scolded him. scoldedனா அவனை திட்டினாங்க. and threatened him, பயமுறுத்துனாங்க. சாப்பாடு போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துனாங்க. நீ இந்த லெட்ஜிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட அவனை பயமுறுத்துனாங்க. இருந்தாலும் அவன் பறக்கவே இல்லை. What was the first catch of the young seagull's older brother? அந்த சின்ன கடற்பறவையோட சகோதரன் முதல்ல என்ன ஃபிஷ்ஷை பிடிச்சான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிடிச்ச ஃபிஷ் பேர் என்னது? ஹெர்ரிங். ஹெர்ரிங் was the first catch of the young seagull's older brother. இதில் ஆன்சர் ஹெர்ரிங். அது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். What did the young seagull manage to find in search for food on the ledge? The young seagull managed to find the dried pieces of mackerel's tail in the previous night. The next morning he found the dried pieces of eggshell to eat. சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கும்போது யங் சீகள் எதை கண்டுபிடிச்சிது? அந்த லெட்ஜில் யங் சீகளுக்கு என்னென்ன கிடச்சிது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதோடைய பதில் என்ன அப்படின்னா he found the dried pieces of mackerel's tail. முக்கியமானது அதுதான். dried pieces of mackerel's tailனா காணாங்கெளுத்தி மீன் இருக்கு இல்லையா, வஞ்சரம்னு சொல்லுவாங்க. அந்த மீனோட காய்ந்து போன வால் பகுதி அது கிடச்சிது சாப்பிட்றதுக்கு. அடுத்த நாள் திரும்பவும் அது தேடுது, ஏதாச்சும் கிடைக்குமா. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சாப்பாடு எதுவும் போடலை இல்லையா, அதனால் திரும்பவும் தேடி பார்க்கும்போது ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக் ஷெல். இவங்க ஒரு எக்கில் இருந்தானே வெளியே வந்திருப்பாங்க. அந்த எக்கோட ட்ரைடு பீசஸ் இருந்துச்சு. அதாவது சாப்பிடவே கூடாது, பட் வேறு வழியே இல்லாமல் அந்த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக் ஷெல், காஞ்சு போன முட்டையின் ஓட்டு பகுதியையும் அது சாப்பிட்டுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமானது 2 தான். த ட்ரைடு பீசஸ் ஆஃப் மேக்கரல்ஸ் டெயில், த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஷெல். இதுதான் மேக்ஸிமம் ஆன்சரே. வாட் டிட் த யங் பேர்ட் டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ்? அந்த சின்ன கடற்பறவை அவங்க அப்பா அம்மாவோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக, கவனம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கலாம். At first the young bird pretended to be fall asleep. Later it uttered a low cackle and kept calling sadly to seek the attention of his parents. முதல்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒத்த காலை நின்றுட்டு தூங்கி உள்ற மாதிரி நடிக்குது. உடனே அவங்க அம்மா பேர் நினைப்பாங்க, ஐயோ பிள்ளை பாவம் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்குது. ஆனால் யாருமே பக்கத்தில் கூட வரல. சரி திரும்ப கத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு லேட்டர் இட் அட்டட் லோ கேக்கல், லைட்டாக சத்தம் போட்டு பார்க்குது, சோகமாக கத்தி பார்க்குது. இருந்தாலும் அவங்க யாரும் அவரை திரும்பி பார்க்கவே இல்லை. அப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா pretended to be fall asleep and uttered a low cackle. இவ்வளவு தான் முக்கியம் இந்த கேள்வியில். What made the young seagull go mad? ஏன் யங் சீகல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சுது? த சைட் ஆஃப் த ஃபுட் மேட் த யங் சீகல் கோ மேட். சாப்பாட்டை பார்த்த உடனே யங் சீகல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கிட்டும் அலைஞ்சுதான். ஏன் இத்தனை நேரம் எந்த சாப்பாடும் இல்லாமல் இருந்தது இல்லையா? அப்போ சாப்பாடை பார்த்தோன்னே என்ன ஆகும், எப்படியாவது சாப்பாடை சாப்பிட்டோன்னு அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா, அதனால தான். அப்போது த ஆன்சர் த சைட் ஆஃப் ஃபுட். த சைட் ஆஃப் ஃபுட் மேட் த யங் சீகல் கோ மேட். அப்போ ஆன்சர் த சைட் ஆஃப் ஃபுட். Why did the young bird utter a joyful scream? அந்த குட்டி பறவை எதுக்கு கத்துச்சு, சந்தோஷத்தில் ஏன் கத்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் என்னென்னா the seagull's mother had a piece of fish. She was coming near to him, so he uttered a joyful scream. சீகளோட அம்மா கொஞ்சம் ஒரு துண்டு மீன் எடுத்துகிட்டு அப்படியே அதை நோக்கி பறந்து வந்துச்சு. பக்கத்தில் வர்றதை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் தான் கத்துச்சு. இதில் ஆன்சர் முக்கியமானது என்னென்னா மதர் ஹேட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஷி வாஸ் கம்மிங் நியரர் டு ஹிம். இதுதான் முக்கியம். டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட்? அம்மா பறவை குழந்தைக்கு வேறு ஏதாச்சும் ஃபுட்டு கொடுத்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க.
கொடுத்ததா இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. மற்றதெல்லாம் கேள்வியிலே இருக்குது பாருங்கள். நோ, த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட். மொத்தம் கேள்வியில் இருக்க ஆன்சர் இஸ் நோ. ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? முதலாக பறக்கும்போது நம்ம யங் சீகள், நம்ம சின்ன கடற்பறவை எப்படி ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் இஸ் த யங் பேர்ட் வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைடு. பயத்தை தாண்டி பறந்தாச்சு. இப்போ பறந்ததுக்கப்புறம் அதுக்கு பயம் இல்லை. இஸ் நோ லாங்கர் அஃப்ரைட்னா பயப்படவே இல்லை. இப்போ அந்த பயங்கிறது போயிடுச்சு. வித் அ ஜாயஸ் ஸ்க்ரீம் ஹி ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ். அப்படியே சந்தோஷத்தில் கத்திட்டு தன்னுடைய விங்ஸ் இறகுகளை வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே பறக்குது ஜாலியாக. ஹி ஸ்டார்டட் டு டைவ் அண்ட் சோர். அப்படியே கரணம் அடிக்குது, குட்டி கரணம் போடுது. இந்த தண்ணியில் குட்டி கரணம் போட்டுட்டு அப்படியே மேலே ஏறி பறக்க ஆரம்பிக்குது. வாட் டிட் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங்? நம்ம சின்ன பேர்டோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க? முதல்ல என் பிள்ளை பறக்கிறான் அப்படிங்கிறப்போ எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. தே வர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம், ப்ரைசிங், சோரிங் அண்ட் டைவிங் டுகெதர் வித் ஹிம். அவங்களும் இவங்க கூடயே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறக்கும்போது அவனை பெருமையாக பேசுகிறாங்க. பார்த்தியா என் பிள்ளை பறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிறாங்க. சோரிங், அவர் எங்கே வந்து ஹையாக பறக்கிறாரோ அவங்களும் அவங்க கூடயே ஹையாக பறக்கிறாரு. அண்ட் டைவிங் டுகெதர் வித் ஹிம். டைவிங்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் டைவ் பண்ணுறாங்க. அவர் வந்து குட்டிகரணம் போடும்போது இவங்களும் சேர்ந்தே குட்டிகரணம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக பறக்கிறாங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.